பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் மேலே வந்திருந்தாலும் 4 படங்களையும் நம்ம கவுண்டரில் வச்சு பார்க்க போகிறோம். அதோட லாஸ்ட் வீக்கில் இருந்த சில படங்களோட சேர்த்து நம்ம இந்த வாரம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருங்களா. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல சிக்லெட்ஸ் 2K கிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. படம் நாளைக்கு தான் வருது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படத்தை கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனில் எதுக்கு இவ்வளோ லோ கிரேடில் கவுண்டர் பண்ணுறோன்னா, இது ஒரு லோ கிரேட் படம், படம் அப்படின்னு தான் வந்து அவங்களே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது ட்ரைலர்லேயே பயங்கரமாக வெளிப்படுது. அதாவது ரொம்ப ஓப்பனாக பேசுறீங்கன்ற மாதிரி வந்து படத்தோட ட்ரைலரே அந்த அளவுக்கு இருக்குது. படம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. இனிமேல் 2K கிட்னா கேட்கணுமா அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இதை நம்ம கவுண்டரில் ஏன் எடுத்துருக்கோன்னா, நிறைய புது படங்களுக்கு 5 தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஷோ தான் போடுவாங்க. பட் இந்த சிக்லெட் 2K கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் கிட்டே இப்போ அட்வான்ஸ் புக்கிங்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதை தாண்டி இந்த மாதிரி கேவலமான ஒரு படம்லாம் வருது போல இருக்கு அப்படின்றதுக்கோசம் உங்களுக்கு கவுண்டரில் சொல்லியிருக்கேன். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் மேரி கிறிஸ்மஸ் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம் 25வது நாள் போஸ்டர் வந்துடும். ஏன்னா படம் லாஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா 2 தேட்டர் கிட்ட கொடுத்தாலும் அப்படி 4-5 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிட்டாங்க. அதை விட இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேரி கிறிஸ்மஸும் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் 25 நாள் தேட்டர்கள் தரப்போகுது. பெருசாக ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஓரளவுக்கு சின்னதாக ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பெரிய செலவில் இந்த படத்தை எடுத்த மாதிரி தெரியல, ரொம்பவே சீப்பாக தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற வருமானம்லாம் எடுத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் கேப்டன் மில்லர் லாஸ்ட் வீக்ல எப்படியும் ஒரு 15 தேட்டர் கிட்ட ஓடி இருக்கும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 தேட்டர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எனக்கு மேரி கிறிஸ்மஸுக்கும் கேப்டன் மில்லருக்கும் மேரி கிறிஸ்மஸ்லாம் என்னடா படமாடா இது ஏன்டா இப்படி நோகடிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கேப்டன் மில்லர் அவ்வளோ பெருசாக வந்து பண்ணி ஓகே சுமாராக சில விஷயங்கள்லாம் மைனஸ் தான் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய ப்ளஸஸ் இருக்கே. பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. எதுக்கு இந்த படம் பெருசாக வந்து சொதப்பிருக்காங்கன்னு புரியல. மேரி கிறிஸ்மஸுக்கு 4வது வாரத்தில் 2 தேட்டர்னா கேப்டன் மில்லர் மாதிரி அவ்வளோ பெரிய படத்துக்கு இந்த 4வது வாரத்தில் 3 தேட்டர் புரியவே இல்லைன்னு தான் சொல்லணும் மக்களோட டேஸ்ட்டுங்கிறது. எனிவே கேப்டன் மில்லரும் 25வது நாளில் 3 தேட்டரில் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடும். அநேகமாக தேட்டர் எத்தனானா ஒரு 5 தேட்டர்ன்றது மேக்ஸிமம் 10 தேட்டர் போகிறதே பெரிய விஷயம். ஏன்னா தனுஷுக்கு சாதாரணமாக வந்த படம்லாம் நல்லா போச்சு. இவ்வளோ பெருசாக பில்டப் கொடுத்து அது இதெல்லாம் பண்ணி எடுத்த படம் சொதப்பலாக இருந்து போலனா கூட பரவாயில்ல, சொல்கிற மாதிரி இருந்தும் போலன்றது தான் பெரிய வருத்தம். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் அனுமன் வந்து லாஸ்ட் வீக்ல ஒரு 10 தேட்டர் தான் ஓடிட்டு இருந்து. பட் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தேட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெலுங்கு படம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெலுங்கு படமாக தமிழில் ரிலீஸ் ஆகியும் தமிழில் மட்டுமே 25வது நாள் வரப்போகிற இந்த வாரத்தில் 4 தேட்டரில் ஓடுது. அது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கு இதுவே போதும் நினைக்கிறேன் இந்த வாரத்தில் வந்து டாப்பில் கொண்டு வரதுக்கு. படம் வந்து கேப்டன் மில்லர் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு ஒரு கூட்டம், நல்லா இல்லாண்டு ஒரு கூட்டம் சொல்லும், அது வேற விஷயம். ஒரு கவுண்ட் நம்ம டாப்பில் கொடுத்துருக்கோம்னா ஒரு அதர் ஸ்டேட் படம், இங்கே வந்து ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங், இது எல்லாமே உள்ள ஒரு படத்தோட டாப்பில் தேட்டரிக்கல்ன்றது ஒன்று வாங்கியிருக்கின்றது பெரிய விஷயங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயே 10 தேட்டருக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. இந்தியில் ஒரு 3-4 தேட்டரில் ஓடுது, தமிழ்லையும் 4 தேட்டரில் ஓடுது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம அனுமனை இந்த வாரம் மேலே கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் மறக்குமா நெஞ்சம். இந்த படம் நாளைக்கு தான் வரப்போகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் தான் கவுண்டர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷனில் கவுண்டர் பண்ணுறது முக்கியமான காரணம் நிறைய தேட்டர் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு 25 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க சொல்லலாம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். 20லேருந்து 25 வச்சுங்க. இது முக்கியமான காரணம் நம்ம ஹாட் ஸ்டார் ரக்ஷன், அப்புறம் தீனா, இந்த மாதிரியான ஹாட் ஸ்டார் குரூப் இருக்காங்க விஜய் டிவி குரூப்ல. அதோட இந்த படம் பார்க்கும் பொழுது ட்ரைலர் உங்களுக்கு ஒரு சின்ன லவ் ஃபீல் தருது. ஜோ மாதிரி இருக்குமான்றது வந்து அந்த கேள்வி எழுப்பினாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஜோ வேற லெவல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தெரியுது. பாப்போம் படம் நாளைக்கு வரட்டும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ல கொடுக்குறான்னு பார்க்கலாம். நம்ம இதே கவுண்டர்ல அடுத்ததா 6வது இடத்துல பார்க்க போற படம் மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே. நம்ம அருண் விஜய் நடிச்ச படம். இந்த படம் ரிலீஸ் ஆகியும் 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம் 25வது நாள் போஸ்டர் பிரம்மாண்டமா வரப்போகுது. நான் சொல்லிட்டேன் லைக் அடிக்குமான்னு தெரியல. எனக்கு கிட்டத்தட்ட 6 தேட்டர் கிட்ட தான் வந்து இப்போ அட்வான்ஸ் புக்கிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 25 நாள் கிட்ட 6 தேட்டர்ல ஓடுற படம் தாராளமா அடிக்கலாம். பாப்போம் போஸ்ட் என்ன மாதிரி வருதுன்ட்டு. அது இல்லாம அருண் விஜய் மாதிரி ஒரு ஹீரோக்கு வந்து படம் வந்து நல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், தேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம மறக்குமா நெஞ்சம் அவ்வளோ தேட்டரிக்கல் இருந்திருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அது நம்ம பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது மிஷன் சாப்டர் ரொம்ப கீழே இறக்கத்தாலும் இந்த அளவுக்கு கொண்டு பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போற படம் டெவில். இந்த டெவில் படத்துல வித்தார்த் பூர்ணா 2 பேர் நடிச்சிருக்காங்க. 2 பூர்ணாலாம் வந்து ஓல்டு ஹீரோயினி, அப்புறம் வித்தார்த் இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இல்ல ஒரு சில வெற்றியும் கிடைச்சிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தை மிஸ்கின் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், மிஸ்கின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் அவர் கிடையாது. ஆனா படத்தை பார்க்கும்போது அவர் டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. என்ன ஒன்று ஷார்ட்டை தான் பார்த்தீங்கன்னா காலிக்கிலேயே வைக்காம இருக்காங்க. படம் ஸ்டார்டிங்கில் போகும்போது ஏதோ சுமாராக தாங்க தெரியுது. ஆனால் போக போக கிளைமேக்ஸ் முடியும் போதுலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸா என்னோட படம் பார்த்தியா இல்லை ட்ரைலரில் கிளைமேக்ஸ் என்னடா அது, ஐயோ ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கே, மிஸ்கின் வேற பிரசன்ட் பண்ணியிருக்காருன்னா சரி ஓகே
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி தேட்டரிகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 25-30 தேட்டர் கிட்டே கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இல்லை மோஸ்ட் ஆஃபாக 4 ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லலாம். டெவிலுக்கு வந்து ஒரு நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பிரேஷன்லேயே வருது. இதுக்கு பெரிய ஸ்டார் காஸ்டிங்லாம் இல்லைனாலும் ட்ரைலர் வர்த்தா இருக்குது. இனிமே பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இது ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதுன்னு. ஏன்னா இப்போ த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர், அப்புறம் அது இதுன்ட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து தேட்டரிக்கல் கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு மிஸ்கின் மாதிரி பெரிய ஆள் நம்பி இருக்காரு பணம் போடுறதுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கில் ரியலாக கவுண்ட் பண்ணுவோம். ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் வச்சு நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் அயலான் படம் ரிலீஸ் ஆகியும் 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் 25வது நாள் போஸ்ட் வரும். இந்த 25வது நாள் போஸ்ட்டில் 100 கோடி பட்ஜெட் வந்துருமா? ஆல்ரெடி வந்திருக்கா? வரல நினைக்கிறேன் இன்னும். எனவே 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கான்னு பார்ப்போம். படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தவனே ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது அப்படின்னும் பொழுது மீதி எல்லா படத்தை விட இந்த படம் கொஞ்சம் சூப்பராகவே போச்சு பொங்கல் ரேஸில். ஆனால் அது அப்படியே 2 வாரத்தில் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் மாதிரி ஏறி இறங்கி கொஞ்சம் ஸ்லோ கண்டிஷன்லேயே போயிட்டு இருக்கு. ஆனாலும் வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. வீக் டேஸில் கூட பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 4வது வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. பொங்கல்லையே அயலான் மட்டும் தான் வந்து கொஞ்சம் தேறி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதோ ப்ரொடக்ஷன் சைடில் தான் சொல்லணும். இப்போ மக்கள் தேட்டரில் போய் பார்க்கறதுல வந்து ஹிட் அடிச்ச படமாக அயலான் மாறி இருக்கு. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் சிங்கப்பூர் சலூன் போன வாரம் தான் வந்தது. இது 2வது வாரம். படம் பார்த்தவொடனே வந்து படம் நல்லா இருக்குது, படம் ஹிட் ஆகிடும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜிக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கோகுலும் வந்து இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரெல்லாம் டைரக்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கேற்ற ஒரு முத்திரையெல்லாம் இந்த படத்தோட வச்சு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆடியன்ஸ் தேட்டர் ரெஸ்பான்ஸில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே படம் வந்து ஒரு ஸ்லோ புக்கிங்கில் தான் போயிட்டு இருந்து. ஸோ அயலான் ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துன்னு சொல்லணும். லாஸ்ட் வீக்லலாம் கம்பேர் பண்ணும்போது ஆர்ஜே பாலாஜிக்கு வீட்டில் விசேஷங்கள்லாம் தேட்டரில் செமையாக போச்சு விக்ரம் அந்த டைம்லேயே. பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல. ரன் பேபி ரன்னுக்கு லாஸ்ட் இயரில் என்ன நடந்தோ அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக நடந்திருக்கு. பட் இது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. படம் அதுக்கு வந்து ஓகே, செகண்ட் ஹாஃப்ல எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் படம் வந்து உங்களுக்கு மட்டமாக இல்லை, ரிவ்யூ ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஓகேபிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் ஆடியன்ஸ் வந்து அவங்களும் அதே ஓகேபிள் பர்ஃபார்மன்ஸ் தான் தராங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்டிங்லேயும் ஓகேவாக இருந்தாலே படம் நல்லா ஹிட் ஆகிடணும். அதெல்லாம் அது இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு டைமிங்கில் நடக்கல. ஸோ அதனால லாஸ்ட் வீக்கில் நிறைய மெயின் ஸ்கிரீன்ஸ் எடுத்த படம் அப்படியே வீக்கெண்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா முடியும் போதே வீக் டேஸ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் மெயின் ஸ்கிரீன்ஸே வந்து நிறைய வந்து இழந்திருக்கும். அது இந்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி மெயின் ஸ்கிரீன்ஸ்ன்றது எங்கே இருக்குன்றது சில இடங்களில் தான் கிடைக்குது. மோஸ்ட் ஆஃபாக இழந்துருச்சுன்னு தான் சொல்லும். அதை தாண்டி தேட்டரிக்கன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 தேட்டர் கிட்ட தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரன் ஆகுது. சொல்லப்போனால் ஐலாண்ட் பர்ஃபார்மன்ஸோட கொஞ்சம் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் சலூன் இருந்தாலும் இது 2வது வாரத்திலேயே இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ். இது கண்டிப்பாக சொல்லப்போனால் ஆர்ஜே பாலாஜிக்கு மக்கள் கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் வந்து இந்த படத்துக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் ஆர்ஜே பாலாஜி படத்தை வந்து நல்ல கான்செப்டாக தான் எடுத்திருக்காரு. நம்ம கூட 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார் வந்து நம்ம 2வது இடத்துல பார்த்தாலும் இது முதல் இடத்துக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த படத்துக்கான ரிவ்யூன்றது நல்லா வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அசால்ட்டா சிங்கப்பூர் சலூனுக்கு மேலே வைக்கிறோம். இந்த படம் ஒரு 30 தேட்டர் கிட்ட இந்த வாரத்தில் சிட்டியில் ரன் ஆகுது. லாஸ்ட் வீக்கில் வந்து நிறைய மெயின் ஸ்க்ரீன்ஸை வந்து இந்த படம் வந்து போக போக எடுத்தது. ஸோ இந்த வாரத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் 2வது மெயின் ஸ்க்ரீன்லாம் எடுக்குது. முதல் மெயின் ஸ்க்ரீனை எடுக்க முடியல. அதனால தான் நம்ம இந்த 2வது கவுண்டரில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு படம் தேட்டரிக்கலில் வந்து சிங்கப்பூர் சலூனுக்கு இணையாக இந்த படம் வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டான்னு கூட சொல்லலாம். பெருசாக நம்மளால் வந்து அவ்வளோ பெரிய ரெக்கார்டை கலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்ல முடியும், சிங்கப்பூர் சலூன் ப்ளூ ஸ்டார்னு பார்க்கும்போது சிங்கப்பூர் சலூன் ஒரு டாப், அது வந்து கொஞ்சம் மேலே இருக்க அப்புறம் தான் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா அதை விட ப்ளூ ஸ்டார் கம்மியாக இருந்து இந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிறதும் ரிவ்யூவில் வந்து கேட்கவே தேவையில்ல. ரஞ்சித் சப்போர்ட்டுன்ட்டே பல பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் சும்மானே ஆடுவாங்க. இந்த மாதிரி ஒரு படம் நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் கிடச்சிச்சுன்னா கேட்கவே தேவையில்ல, வேறு லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி படமாக ப்ளூ ஸ்டார் பார்க்கும்பொழுது இந்த 2வது வாரத்தில் நல்ல பிக்கப். இந்த பொங்கலுக்குலாம் வந்து ஒரு வாரத்தில் வந்து எந்த படம் வராத மாதிரி ஆக்சுவலி அதை விட தாண்டி பெரிய படம் வராமல் இந்த வாரம் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டாருக்கு தான் மெயின் ஸ்க்ரீன் எல்லாமே போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வர்த்தபலாக மாறிச்சு. ஆனால் தேட்டரிக்கல்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வீக்கெண்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் சலூன் ஆகட்டும், அயலான் ஆகட்டும், ப்ளூ ஸ்டார் ஆகட்டும், 3த்துக்குமே வந்து சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருந்தது. புக்கிங் வந்து 3த்துக்குமே நல்லா போயிட்டு இருந்தோம் சொல்லலாம். ஆனால் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து ரொம்பவே கம்மியான சீட்டிங் தான். ஆக்சுவலி நம்ம பிப்ரவரி மாதம்ன்ற போதே கேட்க தேவையில்ல. வீக் டேஸில் தேட்டரிக்கல்ன்றது ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும். பார்க்க போனால் அட்வான்ஸ் புக்கிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. தேட்டரிக்கெல்லாம் 50-100 பேர் 200 பேர் வராங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தேட்டர். ஒரு சில தேட்டரில் எங்கேயாச்சும் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில தேட்டரில் அது கூட இல்லைன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி டாப்பில் ஓடிட்டு இருக்க படங்கள்லாம் இந்த சிங்கப்பூர் சலூன், அயலான், ப்ளூ ஸ்டார், இந்த 3 படங்கள் தான். அதில் ப்ளூ ஸ்டாருக்கு நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்லா
நல்லா சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ தாராளமாக எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் இந்த வாரம் 2வது இடத்துக்கு 100% வந்து தகுதியான ஒரு படம். முதல் இடத்துக்கும் தகுதின்றது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படம் நாளைக்கு தான் வருது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் தான் கவுண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனில் கவுண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஹீரோ சந்தானத்தை என்னதான் ஹீரோவா இதெல்லாம் சொல்லி அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கான ஹீரோ இமேஜுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து 9 மணிக்கு ஷோ போடுறாங்க. ஸோ அதில் நிறைய ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி நம்ம முதலிடத்துக்கு வந்து சந்தானம்ன்ற ஹீரோ தாண்டி உங்களுக்கு ஆக்சுவலி தேட்டருக்காரங்க அதை பார்த்தனால தான் மோஸ்ட் ஆஃப் மெயின் ஸ்க்ரீன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு தான் கிடச்சிருக்கு, வடக்குப்பட்டி ராமசாமிக்கு. ஸோ நம்ம அதையும் புக்கிங்கும் பார்க்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி ட்ரைலர்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக பண்ணியிருக்கு. அதனால் இந்த படத்துக்கு நம்ம முதலிடத்தை தகுதி பண்ணி ஆக வேண்டியிருக்கு. ஆக்சுவலி பார்ப்போம் லாஸ்ட்டாக சந்தானத்துக்கு சில படங்கள் போலனாலும் இந்த படம் மூலமாக ஆடியன்ஸை இட்டடிக்க வைக்கிறாரான்ட்டு. இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு வந்து இந்த பிப்ரவரி ஒரு லக்கி மாதம்னே சொல்லலாம். ஏன்னா தில்லுக்கு துட்டு பார்ட் 2 வந்திருக்கும். அதே மாதிரி பாரிஸ் ஜெயராஜ் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருந்தாலும் 50 நாள் கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு ரேஞ்சிலேயே ஓடிட்டு இருந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு லக்கியே இந்த பிப்ரவரியில் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வாங்கி தருதான்னு பார்ப்போம். படம் ஒரு சில சர்ச்சைகள் நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த படம் என்ன மாதிரி ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் அண்ட் இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து நெக்ஸ்ட் வீக்ல இந்த படம் எந்த கொண்டு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். அதை தாண்டி அடுத்த வாரமும் நிறைய புது படங்கள் வருது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி எந்தெந்த படங்கள் எந்தெந்த கவுண்டரில் இருக்குன்றதை பார்க்கறதுக்கு கரெக்டாக அடுத்த வாரமும் ஆஜராயிடுங்க.